வாங்க வீடியோக்குள்ள. இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் வந்து எக் மஞ்சூரியனுங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. எக் மஞ்சூரியனுக்கு ஒரு 6 முட்டைங்க, ஒரு 4 பெரிய வெங்காயம், ஒரு கேப்சிகங்க, அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், டொமேட்டோ சாஸ் கொஞ்சம், இது வந்து சாஸுங்க, சோயா சாஸு, இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையானதுக்கு எண்ணெய், இது பெப்பர் பவுடருங்க, இது ரெட் சில்லி பவுடர், 3 கிரீன் சில்லிங்க. இது வந்துங்க சல்லரி, எங்கள் தோட்டத்திலேயே வளர்கிற சல்லரிங்க. சல்லரி வந்து நாங்களே பாட்டில் வச்சு வளர்க்குறோம். இது சல்லரி. இது வந்து லீக்ஸுங்க, பார்த்துக்கோங்க, இதுதான் லீக்ஸு. இது வந்து எக் மஞ்சூரியனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு பாருங்க. இப்போ நம்ம செய்ய போறோங்க. அர்ஜென்ட்டாக திடீர்னு எங்களுக்கு கெஸ்ட் வந்ததுனால இது அர்ஜென்ட்டாக செய்ய போற ஒரு டிஷ்ஷுங்க. பாருங்க, வாங்க செய்முறையை பார்க்கலாம். எக் மஞ்சூரியன் செய்யறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு தவா சட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் ஆயில் ஊற்றி நல்லா ஆயில் சூடானதும் இங்கே பாருங்க, இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவுல பெப்பர் பவுடரு, சால்ட்டு, எக்கு வேக வச்சு அதை 2 கட் பண்ணி அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதில் ஃப்ரை பண்ணணுங்க. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்போ எக்கு பொரியுதுங்களா? இப்போ நல்லா கொஞ்சம் பொரிச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன் இருங்க. பாருங்க, இப்போ முட்டை நல்லா பொரியுதுங்களா? இப்போ பொரிஞ்சதும் ஒன்றா எடுத்துக்கோங்க. ஆயிலிருந்து எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நீங்கள் கோகோனட் ஆயில் இருந்தாலும் சரி, ரீஃபண்ட் ஆயில் இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு என்ன எண்ணெய் இருந்தாலும் செஞ்சுக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எக்கு பாயில் பண்ணி எடுத்துட்டு இல்லைங்களா? இப்போ பெரிய வெங்காயம் கட் பண்ணதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்க, வெங்காயம் பாதி வணங்கியாச்சு இல்லைங்களா? இப்போ அந்த 3 ரெட் சில்லி, கிரீன் சில்லி எடுத்து அதில் அறுத்து போட்டுக்கோங்க. 2 கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறம் இந்த கண்ணாடி பதம் வந்ததும் கேப்சிகத்தை நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா? கேப்சிகம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கணுங்க. அப்புறம் இந்த வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம தேவையா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கணுங்க. பாருங்க, எல்லாம் வதங்கிடுச்சிங்களா? இப்போ வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ரெட் சில்லி பவுடர் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெப்பர் போடணுங்க. பெப்பர் போட்டு நல்லா வதக்கிக்கணும். சொல்லுங்க இப்படிங்க. அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறங்க டொமேட்டோ சாஸு ஒரு 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ நமக்கு தேவையா ஊற்றிக்கணும். அப்புறம் சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. அப்புறம் தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. அளவா உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சல்ரி லீக்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? அதையும் போட்டு அது கூட எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, நல்லா வதங்கிடுச்சிங்களா? இப்போ நம்ம வந்து இங்கே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கீங்களாங்களா முட்டை, அது இதில் போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, எக் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.